ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுரேஷ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரான் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், லெமன், இஞ்சி பூண்டு, 1 கிலோ எறா, 1/2 கப் தயிர். குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயில் வாசனை பொருட்களை சேர்த்துக்கலாம். வாசனை பொருட்கள் நல்லா பொரியுது. இப்போ நெய்யை சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்துக்கலாம். புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்க வேண்டும். நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா குழைய விடுங்க. இப்போ கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். தயிரை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எறாவை சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ எறா. அந்த 1 கிலோ எறாவையும் இந்த பிரியாணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எறா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி வைக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நல்லா கொதித்த பிறகு அரிசியை கழுவி போட்டுக்கலாம். நான் செய்கிறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தான் அரிசி ஊற வச்சேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அரிசி ரொம்ப உறிஞ்சுனா குழஞ்சிரும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அரிசியை போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள், புதினா, கொத்தமல்லி. இப்போ குக்கரை மூடிடலாம். கரெக்டாக 3 விசில் விட்டிங்கன்னா பிரியாணி ரெடி. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வாசனை செம்மையாக இருக்குது. பிரியாணி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம் அடிச்சிடலாம். மேலே நெய் விட்டுக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும், நல்லா உதிரி உதிரியாக இருக்க அரிசி. எல்லாரும் சாப்பிட போகலாமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் பெஸ்ட்டான இன்னும் நிறைய ரெசிபீஸை அனுப்ப முடியும்.